இப்போ நம்மளுங்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கமா இல்லை கெட்ட பழக்கமா இல்லை இதான் பழக்கமே வா அப்படின்றது தெரில. ஆனால் ஒரு பஞ்சாயத்து நடந்தது. உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகலேருந்து வெளில அனுப்பப்பட்டார். இப்போ தாவேக்கில் போய் சென்றார். அவரை பற்றி அதிமுகவில் இருக்கவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் டென்ஷன் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியும் நமக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலிகினே உங்ககிட்ட கேட்டால் ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். சொல்லுங்க. அவர் அங்கே போயிட்டாரு, கழுவி ஊற்றினுங்கிறாரு. இதை பற்றி உங்கள் திருவாயை திறந்து ஏதாவது 4 வார்த்தை பேசுகிறதே அப்படின்ற மாதிரி நம்ம போய் கேட்போமா இல்லையா? அப்படி முக்கியமாக அதிமுகவில் போய் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அவர் காலையிலே இருந்தாலும் ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணிட்டாடே அப்படின்ற மாதிரி ரொம்ப டிப்ளமேட்டிக்காகவும் டீசெண்டாகவும் ஹேண்டில் பண்ணியிருக்கார் ஒருத்தர். யார் இவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா ஆளுங்கட்சிக்கும் இவங்களுக்கும் இப்போ எதுவும் பஞ்சாயத்து போன மாதிரி தெரில. செங்கோட்டையன் அவர்களுக்கும் இவருக்கும் தான் பஞ்சாயத்து. இப்போ அதிமுக பொதுச் செயலாளரால் வெளியே அனுப்பப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் போய் இணைந்ததற்கு பிறகு அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மையான ஆட்சி கொடுக்கணும், ஒருத்தர் மட்டும்தான் ஆளணுமா, ஏன் வேற ஒருத்தவங்க ஆளக்கூடாதான்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். அதை கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவருடைய கருத்து. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அவங்கவுங்க கருத்து பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப டீசெண்டாக முடிச்சுட்டார். அதை நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்ப்போம். ஒருத்தர் கருத்து மற்றொரு தலையிட முடியாது சார். அதுகளுக்கு உரிமை உண்டு. ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு உரிமை உண்டு, மற்றவர்களுக்கும் உரிமை உண்டு. அதுக்கடுத்து தான் மறுபடியும் நான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் நினைக்கிறவனுக்கு கடவுள் என்னைக்குமே துணையா நிற்க மாட்டான், கடவுள் தண்டிக்க போனான் அழிச்சிடுவான், நான் தான் நிற்கிறவனே அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் பேசியதாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி பேசியிருக்காருங்க அப்படின்னு கேட்டோம்னா, அதுவுமே கடைசியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது அவருடைய கருத்து, அது நான் எப்படி மாற்றி பேச முடியும், அதுக்கு என்ன நான் பதில் சொல்கிறது அப்படின்னு ஆரம்பித்தார். கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்கள் கிடையாது, அவர் இந்த கட்சியில் இல்லவே இல்லை, அதனால் அவரை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லையா, முடிஞ்சு அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது அவருடைய கருத்தா இருக்கலாம். இல்லப்பா அதிமுக சார், அவருடைய கருத்து நான் என்ன மாதிரி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அது கருத்து சுதந்திரம், அது ஜனநாயக நாடு. அதனால அவருடைய கருத்துல இது அவரை பத்தி நல்லா புரிஞ்சுங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, அவரை பற்றி கருத்து